நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பானது டேவிட் ஹியூம் என்று சொல்லப்படக்கூடிய எம்பிரிசிஸ்ட் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய 3 நபர்கள் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்த்த இந்த வகுப்பிற்கு முன்னாடி பார்த்த பெர்க்லி மற்றும் ஜான் லாக் போன்றவர்களுடைய எம்பிரிசிசத்திற்கும் டேவிட் ஹியூம் அவர்களுடைய எம்பிரிசிசத்திற்கும் எத்தகைய வேறுபாடு இருக்குது என்பதை நாம் இந்த வகுப்பில் பார்க்கலாம். 3 அனுபவவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய மூவரில் டேவிட் ஹியூமினுடைய இந்த அனுபவவாதம் என்பது மிக வித்தியாசமான ஒன்றாக கருதப்படுகிறது. டேவிட் ஹியூமினுடைய அனுபவவாதம் ஏன் டேவிட் ஹியூம் அவர்கள் அனைவராலும் பேசப்படுகிறார் என்ற ஒரு உண்மையினை நாம் மேலோட்டமாக தெரிந்திருக்க வேண்டும். டேவிட் ஹியூமினுடைய உரைநடையினுடைய நேர்த்திக்காகவும் தீவிரமான அனுபவவாதத்தினுடைய உரையாடலுக்காகவும் மதத்தின் மீதான ஒரு சந்தேகத்திற்காகவும் மதத்தின் மீதான பல்வேறு விதமான கேள்விகளை ஹியூம் அவர்கள் எழுப்புகிறார்கள். அந்த மதத்தின் மீதான சந்தேகத்திற்காகவும் காரண காரியங்கள் எவ்வாறாக அந்த மதத்தின் மீதான விமர்சனங்களுக்குரிய காரண காரியங்களை பற்றி விமர்சிப்பதற்காகவும் ஒவ்வொரு காரண காரியத்தையும் மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் சரி அல்லது அவருடைய உரைநடையினுடைய காரண காரியங்களாக இருந்தாலும் சரி அவற்றுக்கிடையான டயலாக்ஸ் அந்த உரையாடல் அது ஒரு மிக முக்கியமான ஒரு அதனுடைய விமர்சித்தனை வைப்பதால் டேவிட் ஹியூம் அவர்கள் இயற்கையான இந்த மன கோட்பாட்டிற்காகவும் அவருடைய அந்த சிந்தனைக்காக இந்த கூறுகளின் அடிப்படையில் அவரை நாம் கூறலாம். அதாவது ஒரு மன கோட்பாட்டிற்கான ஒரு ஆய்வாளராகவும் மதத்திற்கு மீதான ஒரு விமர்சகர்னு சொல்லலாம், அது ஒரு நல்ல உரையாடலாக இருக்கும், விமர்சகராகவும் அதே சமயத்தில் அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எக்ஸ்பீரியன்ஸின் மூலமாக வரப்படக்கூடிய இந்த அனுபவவாதத்திற்கு வழியாக எவ்வாறெல்லாம் அதை சீர்படுத்த முடியும் என்ற ஒரு உரையாடலுக்காகவும் அவற்றினுடைய நேர்த்திகள் அதை ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லப்படக்கூடிய காரணத்தால் டேவிட் ஹியூம் அவர்கள் அனைவராலும் போற்றப்பட்டார் மற்றும் ஒரு அனுபவவாதியாகவும் திகழ்ந்தார். அவருடைய காலம் என்று நாம் பார்த்தோமேயானால் 1711 ஆண்டுகள் முதல் 1776 ஆண்டுகள் வரை வாழ்ந்துள்ளார். குறிப்பாக 17வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த எம்பிரிசிஸ்டின் வரிசையில் ஹியூம் அவர்கள் அவருக்கான இடத்தை பிடிக்கிறார்கள். Hume was an empiricist, meaning he believed causes and effects are discoverable not by reason but by experience. He goes on to say that even with the perspective of the past, humanity cannot dictate future events because thoughts of the past are limited compared to the possibilities for the future என்ற உரையாடலை ஹியூம் அவர்கள் நமக்கு வழங்குகிறார். இதனுடைய தமிழாக்கம் என்ன என்று பார்த்தோம்னால், ஹியூம் என்பவர் ஒரு அனுபவவாதி, அதாவது அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு உரைநடை போன்ற எந்த ஒரு பொருள்களில் இருந்தாலும் சரி, அவைதான் உண்மை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அனுபவவாதத்தினுடைய தத்துவ அறிஞராக விளங்குகிறார். அதனால்தான் ஹியூம் ஒரு அனுபவவாதி என்று கூறுகிறோம். ஏன்னா பகுத்தறிவாதின்ற ஒன்று இருக்கு, அனுபவவாதி என்ற ஒன்று இருக்கு. பல்வேறு வித தத்துவ கோட்பாடுகள் இங்கு குமிந்து கிடப்பதால் ஹியூம் அவர்களை நாம் ஒரு எம்பிரிசிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சொல்லாடலுக்கு கீழாக நாம் கொண்டு வருகிறோம். அப்பொழுது காரணங்களும் விளைவுகளும் காரணத்தால் அல்ல அனுபவத்தால் கண்டறியப்படும் என்ற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று நாம் கூறுகிறோம். இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்பது ஒரு காரணத்தினால் அதனுடைய விளைவுகள் என்பது வருகிறது என்று சொல்வதை விட
அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காரணங்களும் விளைவுகளும் காரணத்தால் நம்மிடையே கண்டறியப்படுவதில்லை, அவை அனைத்துமே ஒரு அனுபவத்தின் மூலமாகவே நமக்கு கிடைக்கிறது என்ற உரையாடலை அவர் நம்புகிறார். அதனாலே அவர் ஒரு அனுபவவாதியாக திகழ்கிறார். கடந்த காலத்தினுடைய முன்னோக்கர்கள் கூட மனிதகுலம் என்பது ஒரு எதிர்கால நிகழ்வுகளை விட ஆணையிட முடியாது என்று அவர் கூறுகிறார். ஏனெனில் கடந்த காலத்தின் எண்ணங்கள் எதிர்காலத்திற்கான சாத்தியக்கூறுகளுடன் ஒப்பிடுகையில் குறைவாகவே உள்ளன என்ற ஒரு கருத்தினை முன்வைக்கிறார். அக்கார்டிங் டு ஹியூம்ஸ் தியரி, ஹியூம் அவர்கள் இது எம்பிரிசிசத்தை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அக்கார்டிங் டு ஹியூம்ஸ் தியரி ஆஃப் த மைண்ட் த பேஷன்ஸ், what we today would call emotions, feelings and desires are impressions rather than ideas, original, wide and lively perceptions that are not copied from other perceptions அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஹியூமனுடைய மனம் பற்றிய கோட்பாட்டின்படி இந்த உணர்ச்சிகள் என்ற நாம் சொல்லப்படக்கூடிய இந்த உணர்ச்சிகளானது நம்மளுக்கு ஆசை என்ற ஒரு தடவை நம்ம அழைக்கிறோம். அதாவது டிசையர்ஸ் என்று சொல்கிறார். டிசையர் என்ற ஒரு வார்த்தையை பிரயோகப்படுத்துவது ஆசைகளுக்காக வார்த்தையாக பிரயோகம். அப்ப இந்த ஆசைகள் என்று நாம் கருதுகிறோம் என்றால், கருத்துக்கள் என்பவை ஒரு அசலானதவையா அல்லது தெளிவான மற்றும் உயிரோட்டமான ஒரு உணர்வுகள் மற்ற உணர்வுகளிலிருந்து நகல் எடுக்கப்படவில்லை. அதாவது எதுவுமே ஒருவனுடைய செயல் என்பது ஒரு ஒரு பொருளினுடைய ஒரு பிரதிபிம்பமாகவோ ஒரு பிரதிபலிப்பாகவோ நாம் பார்க்க இயலாது. அவை அனைத்தையுமே நம்மளுடைய ஆசைகளாக, இந்த ஆசைகள் என்பது நம்மளுடைய இந்த உணர்வுகளின் மூலம் இருந்து நம்மளுடைய அனுபவ ரீதியாக நமக்கு பெறப்படுகிறது என்பதுதான் ஹியூமனுடைய வாதமாக உள்ளது. அதன் அடிப்படையிலே அவருடைய இந்த தியரம் என்பது முழுக்க இந்த உணர்ச்சிகள் என்பது, ஆசைகள் எல்லாமே, இந்த கருத்துக்கள் எல்லாமே அதனுடைய அந்த உணர்வுகள்ல இருந்து வரப்படுவதே கிடையாது. இது எல்லாமே உணர்வுகள் என்பது உண்மை. ஆனா அந்த உணர்வுகள் என்பது நம்மளுடைய இந்த அனுபவத்தின் மூலமாக, அந்த அனுபவத்தின் மூலமாகவே நமக்கு அனைத்தும் பெறப்படுகிறது என்பதுதான் ஹியூமனுடைய வாதமாக உள்ளது. அது எவ்வாறெல்லாம் அந்த தத்துவ தடத்தில் கடந்து செல்கிறது என்பதை நாம் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம். ஹியூம்ஸ் compatibility theory of the free will talks causal determination as fully compatible with human freedom. His philosophy of religion, including his rejection of miracles and of the argument from design for God's existence, were specially controversial for their time. அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதனுடைய தமிழாக்கம் என்று பார்த்தோமேனால், ஹியூமினுடைய சுதந்திர விருப்பத்தின் இணக்க கோட்பாடு, அதாவது ஒரு மனிதன் என்பவை எவ்வாறாக வாழ வேண்டும், அவனுடைய ஃப்ரீடம், அது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அதற்கு இடையேயான அந்த சுதந்திரம் என்பது, அந்த கட்டுப்பாடு என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறாக இருக்க முடியும் என்பதை பற்றிய ஒரு அவருடைய பார்வையில், ஹியூமனுடைய பார்வையில் என்ன சொல்கிறார் என்றால், இந்த இணக்க கோட்பாடு என்பது காரண நிர்ணயவாதத்தை மனித சுதந்திரத்துடன் முழுமையாக இணைக்கிறது. அதாவது அந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காரண நிர்ணயவாதத்தின்படி மனிதனுடைய இந்த ஃப்ரீடத்தில் முழுமையாக இணைக்கப்படுகிறது அல்லது இணைகிறது. மதம் பற்றிய அவரது தத்துவம் என்பது அவர் அற்புதங்களை நிராகரிப்பது மற்றும் கடவுளின் இருப்புக்கான வடிவமைப்பிலிருந்து வாதங்கள் உட்பட அவர்களின் காலத்திற்கு குறிப்பாக சர்ச்சைக்குரியதாக இருந்தது. அதாவது நம்மளுடைய இந்த ஃப்ரீடம் ஆஸ்பெக்ட்ல பாக்குறப்ப இந்த காஸ் அண்ட் எஃபெக்டை நீங்க உள்ள கொண்டு வர்றீங்க அப்படின்றத ஹியூம் அக்செப்ட் பண்றாரு. ஆனால் அதே சமயத்தில் அவர் இந்த கடவுள் கோட்பாடு, கடவுள் கொள்கை மற்றும் கடவுளுடைய எக்ஸிஸ்டன்ஸம் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய இருப்பு கொள்கையில் வருகிற பொழுது தன்னுடைய கருத்து வேறுபாடுகளிலிருந்து முரண்படுகிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, கடவுளுடைய இந்த இருப்பானது அதை கேள்விக்குரியது, சர்ச்சைக்குரியதாகவே அவருடைய விவாதங்கள் என்பது எழும்புகிறது. ஏனெனில் அவர் முழுக்க ஒரு அனுபவவாதத்தின் அடிப்படையில் இருப்பதால் எதையுமே அவர் அனுபவ ரீதியாக உள்ளதை மட்டும்தான் எடுத்துக்கொள்வாரே தவிர, நீங்க அதை ஒரு சொல்லாடலாகவும் அதை ஒரு உரையாடலாக டயலாகாகவும் அதை ஒரு நம்பிக்கையின் ஃபெய்த்தின் அடிப்படையில் நீங்க கொண்டு வந்தாலும் அதை ஏற்பதற்கு ஹியூமனுடைய வாதம் என்பது இடம் கொடுக்கவில்லை என்பதுதான் அவருடைய
மிக முக்கியமான கடவுள் கோட்பாடு கொள்கையாக அமைகிறது. The principles that the number of things with the property f equal the number of things with the property g if and only if there is a one-to-one correspondence between those that are f and those that are g. The attribution to Hume derives from the discussion in treatise similarly 3 அப்படின்ற ஒரு வார்த்தை. அதாவது இது அனைத்துமே எவ்வாறாக நாம் லாஜிக் என்ற ஒரு உரையாடல்களை நாம் பார்த்தோமே என்றால், அந்த ப்ரொபோசிஷன், காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன், சிங்கிள் ப்ரொபோசிஷன், ப்ரொபோஷனல் டயலாக்ஸ் என்ற பல்வேறு விதமான அந்த உரையாடல்களினுடைய வெளிப்பாக அவர் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அந்த நம்பர்களை சொல்லப்படக்கூடிய எஃப்என்ஜி, ஐஜி, ஐஓ என்ற ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லப்படக்கூடியவை வைத்து அவர் கூறுகிறார். ஏனெனில் அன்றைய காலத்தில் தான் இந்த லாஜிக் போன்றவைகளை எல்லாம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு விஷயமாக அரிஸ்டாட்டிலுடைய காலத்திலிருந்தே அவை வந்தாலும் கூட இந்த 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் அவை மிகவும் விரிவாக செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடாக நாம் கருதுகிறோம். அப்ப அந்த காலகட்டத்தில் அதனுடைய அடிப்படையிலும் இந்த ஹியூமினுடைய கருத்துக்கள் என்பது இந்த பொருட்களும் சொத்துக்களுக்கு உண்டான ஒரு உடைமைகளை பற்றியும், எண்ணிக்கைக்கு என்ற சமம், இந்த சொத்து அதுக்குண்டான பொருள் போன்றவை எல்லாம் நமக்கு தொடர்புடைய ஒன்றுக்கொன்று மனிதனுடைய சமுதாயத்தில் தொடர்புடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்கக்கூடிய ஒரு லாஜிக்கல் டேமாக நாம் இதை பார்க்க முடியும். The core of Hume's objections here is that the existence of an intelligent designer would require explanation every bit as much as the existence of the world does. So the design argument does not offer any real explanatory gain அப்படின்ற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ஹியூமனுடைய அப்ஜெக்ஷன், அதாவது இந்த எம்பிரிசிசம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அனுபவவாதத்தினுடைய மறுதளிப்புன்னு சொல்லலாம். தமிழ்ல நம்ம சொல்றோம்னா அப்ஜெக்ஷன், நாங்க நிராகரிக்கிறோம்னு சொல்லலாம், இல்ல மறுதளிப்புன்னு சொல்லலாம், எந்த வார்த்தையை வேணாலும் பிரயோகப்படுத்தலாம். அப்ப இந்த ஹியூமனுடைய இந்த மறுதளிப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமேனால், the core of Hume's objections here that the existence of an intelligent designer would require explanation every bit as much as the existence of the world does அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹியூமனுடைய ஆட்சேபனையின்படி முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பாளரின் இருப்புக்கு, ஒரு அறிவார்ந்தமான ஒரு வடிவமைப்பாளர், திஸ் ஃபார் கிரியேட்டர். நம்ம ஒரு பானையை உருவாக்கணும் அப்படின்னா, இப்ப காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம பாக்குறோம். இப்ப காரண காரியவாதம் சொல்றோம். இப்ப முதற் காரணம், தமிழ்ல முதற் காரணம், நிமித்த காரணம்னு சொல்லுவோம். அப்ப இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல எஃபெக்ட் உங்களுக்கு என்ன வருது? பானை இப்ப மெட்டீரியல் காஸ். ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாதான் இது உங்களுக்கு புரியும். அப்ப ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பாளர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஒரு மண்பானை செய்ய போறோம். இப்ப ஒரு மண்பானை செய்ய போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மண்பானை செய்யறதுக்கு முதல் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா மண்ணு வேணும் முதல். சோ இந்த மண்ணுன்றது நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மெட்டீரியல் காஸ்ட், நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, நம்ம எதுல இருந்து எதை செய்ய போறோம் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்ப தமிழ்ல சைவத்துல சொல்லுவோம், உள்ளது தோன்றும் இல்லாதது தோன்றாது அப்படின்னு சொல்லுவோம். எந்த பொருள் இருக்கோ அதுல இருந்து அதுதான் உருவாக முடியும், வேற ஒரு பொருள் உருவாக முடியாது என்ற ஒரு கருத்தினை சைவ சமயங்கள் முன்வைக்கின்றன. அந்த கருத்தினுடைய ஒட்டியே இந்த 17ஆம் நூற்றாண்டுகளுடைய மேற்கத்திய சிந்தனைவாதிகள் நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொருளினுடைய இந்த மெட்டீரியல் காஸ்ட் சொல்லப்படக்கூடிய ஒரு மண்ணை எடுத்துக்கோங்க. இந்த மண்ணுக்கு மெட்டீரியல் காஸ்ட். அடுத்து பானையா உருவாகணும். இந்த பானை உருவாகணும்னா, இந்த மண்ணுல இருந்து ஒரு பானையை நம்ம உருவாக்கணும்னா, மண்ணை வச்சு பானை செய்யறதுக்கு ஒரு படைப்பாளர், அந்த படைப்பாளர் யாரு? ஒரு குயவர்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த குயவர் தேவை. அப்ப ஒரு பொருள் வேணும், மெட்டீரியல் காஸ்ட் வேணும், அதுக்குரிய எஃபிஷியன்ட் காஸ்ட், அதனுடைய எஃபிஷியன்ட் என்ன வருது அப்படின்றது ஒண்ணு இருக்கட்டும். அதுக்கடுத்து கிரியேட்டர், ஹூ இஸ் த கிரியேட்டர்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப ஒரு மண்ணை வச்சு ஒரு பானை உருவாக்கணும்னா இந்த 3 விதமான ஒரு பொருள் முக்கியம். அப்ப இதுல என்ன முக்கியம் அப்படின்னா,
மண்ணை வந்து பானையம் உருவாக்கக்கூடிய ஒரு குயவர் என்பவை ரொம்ப முக்கியமான ஒரு பொருளாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த குயவர் என்பவர், அந்த குயவரை வந்து நீங்க வந்து ஒவ்வொரு விதமான படைப்புகள்ல நீங்க வந்து அதை ஒரு சமய கோட்பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த குயவர் இருக்கிற இடத்துல நீங்க கடவுளை வச்சு பார்க்கலாம். வேற ஒரு பொருட்கள் முக்கியத்துவமா இருக்கிறப்ப அந்த பொருளினுடைய அந்த எஃபிஷியன்ட் என்னவோ நீங்க அதை வச்சு பார்க்கலாம். அப்ப எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் சரி, அது உயிருள்ளவையாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரற்ற பொருளாக நமக்கு பயன் தரப்படக்கூடிய அனைத்து பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி, நாம் அந்த பொருளை உருவாக்கக்கூடிய ஒரு நபருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த நபரை நாம் ஒரு வடிவமைப்பாளர் என்று கருதுகிறோம். அப்ப அது மாதிரி அது கடவுளா இருக்கலாம், எக்ஸ் யாராகவும் இருக்கலாம். அதைத்தான் வந்து சொல்ல வராங்க. என்னன்னா, ஒரு அறிவார்ந்த வடிவமைப்பாளர் இருப்புக்கு உலகம் இருப்பதை போலவே ஒவ்வொரு விளக்கமும் தேவைப்படும். எனவே வடிவமைப்பு வாதம் உண்மையான விளக்க ஆதாயத்தை வழங்கவில்லை. அவங்க சொல்றது என்னன்னா, ஒரு வடிவமைப்பாளருடைய இருப்புக்கு ஒரு கிரியேட்டர் இருக்காருன்னா அவருடைய இருப்புக்கு வந்து இந்த உலகம் வந்து இருப்பதை போலவே இருக்கும். ஒவ்வொரு விளக்கமும் அதற்கான ஒவ்வொரு வடிவத்தை உருவாக்கக்கூடிய விளக்கமும் அவருக்கு தேவைப்படும். எனவே உண்மையான ஒரு ஆதாயத்தை, உண்மையான ஒரு விளக்கத்தை அந்த அவருடைய அந்த கிரியேட்டர்னால கொடுக்க முடியுமா, அறிவார்ந்த ஒரு வடிவமைப்பாளர்னால வழங்க இயலுமா என்பதுதான் டேவிட் ஹியூமினுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து அனுபவத்தின் மூலமாக வழங்கப்பட வேண்டும். அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு உலகத்தினுடைய இந்த பொருட்களையும் நகர்வுகளையும் பற்றிய சிந்தனைகள் அனைவருக்கும் தெரியப்படுகிறது என்றால் உடனடியாக தெரியப்படுவதில்லை. அவை அனைத்துமே வந்து அனுபவத்தின் வாயிலாக தெரியப்படுகிறது என்ற ஒரு கருத்தினையும் முன்வைக்கிறார். அப்ப காம்ப்ளெக்சிட்டி does not necessarily mean design. Even if we accept that the world was designed, it cannot be assumed that it is designer is God. அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கலானது என்பது வடிவமைப்புக்கு குறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகம் என்பது ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஆல்ரெடி வடிவமைக்கப்பட்டது என்பதை ஏற்றுக்கொண்டாலும் அதன் வடிவமைப்பாளர் கடவுள் என்ற ஒரு சொல்லை நாம் கருத முடியாது என்பதுதான் டேவிட் ஹியூமினுடைய வாதம். ஏன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு எம்பிரிசிஸ்ட். அவருடைய இதுல பார்க்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க. Complexity does not necessarily mean design, even if we accept the world was designed. இந்த உலகம் என்பது வடிவமைக்கப்பட்டது. அப்ப நீங்க வந்து இதுக்கு வந்து கடவுள் தான் இதை வடிவமைச்சாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன்னு சொல்றாரு. அவர் வந்து இந்த உலகத்தில் பல்வேறு விதமான கருத்துக்கள் முரண்பாடுகள் வந்து நடக்கிறது. ஒவ்வொருடைய மனிதர்களுடைய சிந்தனைகளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை பிரதிபலிக்கிறது. டேவிட் ஹியூமினுடைய கருத்துப்படி அவர் வந்து ஒரு எம்பிரிசிஸ்ட். அதனால இந்த கடவுள் என்ற கொள்கையை, கடவுளினுடைய காட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் என்ற கொள்கையை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு கொஸ்டினுக்கு கொண்டு வர்றார். கடவுள் தான் இதை படைச்சாருன்னா நான் ஏத்துக்கிற மாட்டேன். படைப்பு என்பது இருக்குது, அதான் நான் ஏத்துக்கிறேன். படைப்பை ஏத்துக்கிறேன். ஆனா அந்த படைப்பை படைத்தவர் காட் என்று ஒரு சொல்லாடலை நீங்கள் கிரியேட்டர் காட் என்று சொன்னீர்கள், நான் அதை ஏத்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அடுத்து என்ன சொல்ல வர்றாரு? And if it were designed by God, then the existence of evil and suffering in the world would suggest the belief that God is entirely good is false என்று சொல்கிறார். அதாவது கடவுள் என்று கருத முடியாது என்று சொல்லிட்டு கடவுளால் வடிவமைக்கப்பட்டது என்றால் உலகில் தீமை மற்றும் துன்பம் இருப்பது, கடவுள் முற்றிலும் நல்லவர் என்ற நம்பிக்கை என்பதை தவறானதாக காட்டுகிறது என்ற ஒரு சொல்லை அவர் கூறுகிறார். அதாவது இந்த உலகத்தில் கடவுள்தான் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தையும் இந்த உலகத்தினுடைய செயல்பாடையும் படைக்கப்பட்டுள்ளார் என்றால் அங்கு நன்மை மட்டுமே நிகழ வேண்டும், அங்கு தீமைகள் என்பது நிகழக்கூடாது. அப்ப அந்த நம்பிக்கை என்ற ஒன்று என்பது தவறானதாக ஆகிவிடும். அவர் ஒரு நல்லவரான ஒரு பார்வை என்ற ஒரு அந்த சமூக பார்வை என்பது அகன்றுவிடும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தீமை மற்றும் துன்பம் இருப்பது, கடவுள் என்பவர் முற்றிலும் நல்லவர் என்ற நம்பிக்கையினை தவறானதாக நமக்கு காட்டுகிறது. அப்ப அவருடைய வாதப்படி கடவுளை வந்து ஏத்துக்கிறதுல சில சிக்கல்களாக சொல்கிறார்.
Furthermore, empiricism is criticized for its lack of ability to provide an explanation of the nature of knowledge and reality. Moreover, it is also criticized for its inability to account for the role of concepts and reasoning in knowledge acquisition. இதெல்லாம் நம்ம கடவுளை பார்க்குறாரு. இந்த உலகம் என்பது படைப்பை ஏற்றுக்கிறாரு. ஆனால் கிரியேட்டர் கடவுள் என்பதை ஏற்றுக்கிறவில்லை. கடவுள் வந்து நம்ம ஏற்றுக்கிறோம் அப்படின்னு வச்சிங்கன்னா, நீங்கள் நல்லது கெட்டது அப்படின்னு வர்றப்ப இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை கடவுள் என்ற பார்வை என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது என்ற ஒரு வலுவான ஒரு விமர்சனத்தை வந்து கடவுள் கோட்பாடுகள் மீது வைக்கிறார். அப்ப இதனை தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, அனுபவவாதம் மற்றும் அறிவு என்பது யதார்த்தத்தினுடைய தன்மை பற்றிய விளக்கத்தை அளிக்கிறது. அதனுடைய ஒரு எஃபிஷியன்ட் அந்த திறன் இல்லாததால் அவை விமர்சிக்கப்படுகிறது. மேலும் அறிவை பெறுவதில் கருத்துக்கள் மற்றும் பகுத்தறிவுகளின் பங்கை கணக்கிட இயலாமையால் விமர்சிக்கப்படுகிறது. இதுதான் வந்து டேவிட் ஹியூமினுடைய அனுபவவாத சிந்தனையாக நாம் பார்க்க முடியும். அதாவது அனுபவவாதம் என்பது அறிவு மற்றும் யதார்த்தத்தினுடைய தன்மையை பற்றிய விளக்கத்தை அளிக்கிறது. அதனுடைய திறன், அதனுடைய ஒரு வலிமை என்பது இல்லாத ஒரு காரணத்தால் அவை விமர்சனத்திற்கு உள்ளாகிறது. இப்ப நீங்க வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு வலிமையானவரா இருந்தீங்கன்னா, நீங்க சின்ன சின்ன தப்புகள் பண்ணா கூட உங்களுடைய சத்தத்தின் மூலமாக நீங்கள் அதை வந்து மறைத்து விட முடியும். யதார்த்தமாக அவர் அதைத்தான் சொல்றாரு. நீங்க வந்து வலிமையா இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக மாட்டீங்க. ஆனா அந்த வலிமை குறைகிற பொழுது, அனுபவம் மற்றும் அறிவு யதார்த்தத்தினுடைய அந்த தன்மை பெறுகிற பொழுது, உங்களுடைய அந்த கருத்துக்கள் என்பது முரண்பாடாக அமைப்பெற்று அதனுடைய திறன் என்பது இழக்கப்படும் என்ற ஒரு விஷயத்தை டேவிட் ஹியூம் கூறுகிறார். அப்ப இந்த பகுத்தறிவுவாதிகளினுடைய பகுத்தறிவுகளுடைய பங்கையும் இந்த ரேஷனலிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய பகுத்தறிவாதத்தினுடைய கருத்துக்களையும் அதனுடைய விகிதாச்சாரத்தின் அடிப்படையிலும் நாம இங்கே இருக்கக்கூடிய அனுபவவாதத்தின் மூலமாகவும் யதார்த்த உலகத்தின் மூலமும் பெறக்கூடிய சிந்தனை என்பது ஒரே மட்டத்தில் இருக்குமா என்றால் கண்டிப்பாக இருக்க முடியாது. அப்ப அந்த கோட்பாடுகள் அனைத்தும் இரண்டும், இது ஒரு கோட்பாடாகவும் பகுத்தறிவாதம் ஒரு கோட்பாடாக நாம் எம்பிரிசிசத்தையும் அனுபவவாதத்தையும் பகுத்தறிவாதத்தையும் வைத்து பார்க்கிற பொழுது இரண்டிற்குமான வேறுபாடு என்பது தெளிவாக தெரிகிறது. அப்ப இந்த இரண்டுக்குமான வேறுபாடுகள் நிகழ்கிற பொழுது கண்டிப்பாக டயலாக்ஸ் என்பது உருவாக்கப்படுகிறது. அதைத்தான் டேவிட் ஹியூம் அவர்கள் ஒவ்வொருதலையும் அதை விமர்சன கோட்பாடாக பார்க்கிறார். அப்ப எவ்வாறெல்லாம் வந்து ஒரு உலகத்தினுடைய பிரதிபலிப்பாக இருந்தாலும் சரி, அல்லது மனிதனுடைய தனி மனிதத்தினுடைய வாழ்வியல் முறைகளாக இருந்தாலும் சரி, எவ்வாறு நாம் ஒருதை கிரிட்டிசைஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுவது என்பது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு டயலாகுகளையும் டேவிட் ஹியூம் அவர்கள் அனுபவவாதத்திலிருந்து எவ்வாறாக மனிதனுடைய செயல்பாட்டுகள் முறை இருக்க முடியும், எவ்வாறு அனுபவவாதத்தின் மூலமாக கடவுள் கொள்கை என்பதை நிர்ணயித்திருக்க முடியும், கடவுள் கொள்கை எவ்வாறாக அனுபவவாதத்தின் மூலமாக உருவாயிருக்கக்கூடும் போன்ற பல்வேறு விதமான உரையாடல்களை நிகழ்த்தி வருகிறார். அப்ப டேவிட் ஹியூம் வந்து சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு நபராக 17வது நூற்றாண்டு காலங்களில், ஏன்னா 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து பல்வேறு விதமான கருத்துக்கள் பிறக்கிறது. நீங்க வந்து அங்கே வந்து மாடர்னிசம் உருவாகிறது, நவீனத்துவம் உருவாகிறது. அப்ப நவீனத்துவம் உருவாகிற காலத்திலே வந்து பல்வேறு விதமானவை, அதாவது இந்த ரெனைசன்ஸ் பீரியட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த காலங்கள் எல்லாம் வந்து மறுமலர்ச்சி காலங்கள். எவ்வாறெல்லாம் வந்து இருண்ட காலத்திலிருந்து நாம் எவ்வாறு இந்த ஒளி பிறந்தக்கூடிய காலத்தில் வந்து இருக்கிறோம், பழைய காலத்திலிருந்து கற்காலத்திலிருந்து நாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவீன உலகத்தினுடைய காலம் வரை எவ்வாறான பரிணாமங்கள் நமக்கு கிடைத்துள்ளது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்ப இந்த பரிணாமங்களுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு அடிநாதமாக விளங்கக்கூடியவர்கள் வந்து ஜான் லாக், பெர்க்லி மற்றும் டேவிட் ஹியூம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 3 அனுபவவாதத்தை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு தத்துவ அறிஞர்கள் என்பவை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டியுள்ளார்கள். அப்ப இவர்களுடைய கருத்துக்களினுடைய வெளிப்பாட்டின் மூலமாக பல்வேறு இசங்கள், நீங்க எப்படி வந்து ரேஷனலிசம், எம்பிரிசிசம், எக்ஸிஸ்டன்ஷியலிசம், போஸ்ட் மாடர்னிசம், டீகன்ஸ்ட்ரக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷனிசம் போன்ற பல்வேறு விதமான சொல்லாடுகள், நமக்கு புதிய புதிய சொல்லாடுகள் உருவாவதற்கு காரணமானவர் முழுமையாக பார்த்தோமேயானால் இந்த 3 அனுபவவாதிகளை தத்துவ இடத்திலிருந்து நாம் விட்டு விலகி செல்ல முடியாது. அத்துணை அளவிற்கு அவர்களுடைய இந்த படைப்பு என்பது வந்து
அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரசியல் சூழலையே மாற்றி போடக்கூடிய ஒரு விஷயமாக, எவ்வாறு அந்த இடத்தில் வந்து சாக்ரட்டிஸிற்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டதோ, அரசாங்கத்திற்கு எதிராக பேசியதற்காகவும், இளைஞர்களை தூண்டிவிட்டதற்காகவும், அரசாங்கத்தை எதிர்த்து பேசி மற்றும் கடவுள் இல்லை என்று மறுத்த காரணத்தினாலும், இளைஞர்களை தூண்டிவிட்ட காரணத்தினாலும் தான் சாக்ரட்டிஸ் அவர்கள் தண்டிக்கப்பட்டார். ஆனால் சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு பகுத்தறிவாத சிந்தனையை விளக்கினார் என்ற அனைத்து விதமான உண்மைகளும் என்ற காலகட்டத்தில் இருந்தாலும் கூட, அவர்கள் சாக்ரட்டிஸை கொல்ல வேண்டும் என்ற ஒரு திட்டத்திற்காக அவர்கள் பயன்படுத்தியதான் மத சக்திகள். அப்ப எவ்வாறு டினைட் த காட் என்ற ஒரு வார்த்தையை சொன்னால்தான் இவருக்கு தண்டனை கிடைக்கும் என்ற ஒரு 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 மிக முக்கியமான ஒரு காலகட்ட அரசியல் சூழல் இருக்கையில், 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில் போன்றவர்களுக்கெல்லாம் பிறகு வந்த இந்த தத்துவ அறிஞர்கள் எவ்வாறு அரசியல் தத்துவங்களிலும் அரசியல் தத்துவத்தினுடைய வடிவமைப்பும் அரசியல் தத்துவ முறைகளும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நிர்ணயித்திருக்கிறார்கள் என்றால், ஜான் லாக், ஹோப்ஸ் போன்றவர்களெல்லாம் அரசியல் பொலிட்டிக்கல் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தளத்தில் பல்வேறு விதமான அனுபவ ரீதியான ஒரு சிந்தனைகளை உட்புகுத்தி நம்மளுடைய இந்த சட்ட திருத்தங்களை எல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக மாற்ற வேண்டும். அந்த அறிவுபூர்வம் என்பது யதார்த்தத்தின் அடிப்படையிலும் நடைமுறை வாழ்க்கையிலும் அனுபவத்தின் மூலமாக பெறப்படக்கூடிய ஒரு சட்டங்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார்கள். இன்று வரையிலும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த கான்ட்ராக்ட் தியரி என்று சொல்லப்படக்கூடிய சோசியல் கான்ட்ராக்ட் தியரி என்று சொல்வார்கள், சமூகத்தினுடைய ஒப்பந்தம். இந்த சமூக ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்படி நம்மளுடைய குடியரசு என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரிபப்ளிக் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய சொல்லாடல்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் ரிபப்ளிக் என்ற புத்தகத்துல. அப்ப இந்த குடியரசு என்பது எவ்வாறு அமைய வேண்டும், குடியரசில் மக்களுக்கான கடமை என்ன, அரசனுக்கான கடமை என்ன, அரசனுடைய வழிமுறைகள் எவ்வாறெல்லாம் இருக்க வேண்டும், மக்களுடைய கடமைகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவர்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவர்களுடைய சொத்துக்களை பற்றி பேசுகிறார். சொத்து எப்படி இருக்கணும், சொத்துக்கள் எப்படி சேர்க்க வேண்டும், சொத்துக்கு உண்டான வரிகள் எப்படி கொடுக்க வேண்டும், அதனுடைய ஆட்சி முறைகள், வடிவமைப்பு போன்றவைகள் எல்லாம் இன்று மிகையாகாது. அவர்களுடைய குறிப்புகளும் அவர்களுடைய வழிநடத்துதல்களை பின்பற்றி தான் இன்றளவிலும் நாம் சட்டத்திட்டங்களை தயாரித்து வருகிறோம். அவர்களுடைய பாடத்தை, அவர்களுடைய சொல்லிய குறிப்புகளை வைத்துதான் இன்று நாம் பல்வேறு விதமான திட்டங்களை தீட்டி வருகிறோம். அது சமூகத்திலாக இருந்தாலும் சரி, கலாச்சாரத்தில் சமூக கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் சரி, அல்லது அரசியல் அமைப்பிலும் சரி, அவர்களுடைய இன்றைய கருத்துக்கள் என்பது இன்றளவிலும் பேசப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அப்ப the empiricism as a theory of knowledge, empiricism upholds the view that experience is the only source of knowledge, or that senses alone can provide us with knowledge. This form of empiricism can be refuted only by one who has such a conception that senses alone can provide us with knowledge. என்ன சொல்றாரு தமிழாக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவினுடைய ஒரு கோட்பாடாக அனுபவவாதம் என்பது அறிவின் ஒரே ஆதாரம் அல்லது புலன்கள் மட்டுமே நமக்கு அறிவை வழங்க முடியும் என்ற பார்வையை நிலைநிறுத்துகிறது. புலன்கள் மட்டுமே நமக்கு அறிவை வழங்க முடியும் என்ற கருத்தை கொண்ட ஒருவரால் மட்டுமே அனுபவவாதத்தின் இந்த வடிவத்தை மறுக்க முடியும் என்று சொல்கிறார். அதாவது அறிவினுடைய ஒரு கோட்பாடாக அனுபவவாதம் என்பது அறிவின் ஒரே ஆதாரம் அல்லது புலன்கள் மட்டுமே நமக்குரிய அறிவை வழங்க முடியும் என்ற பார்வையை நிலைநிறுத்துகிறது. அதாவது திஸ் ஃபார் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறோம். ஐம்புலன்களால், புலன்கள் வழியாக, ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 5 புலன்கள் வழியாக நாம் பெறப்படக்கூடிய அறிவு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், பெர்செப்ஷன், நம்மளுடைய கண்கள் மூலமாக, நம்மளுடைய ஸ்மெல், நம்ம நுகர்வதன் மூலமாக, டச்சிங் என்று சொல்வோம், ஸ்கின் மூலமா ஸ்பரிசம் சொல்லுவோம். இந்த உணர்வு, இப்போ ஒரு காத்தடிக்குது, காத்தை வந்து நம்ம கண்களால் பார்க்க முடியாது, ஆனா இந்த காத்து வந்து நம்மளை டச் பண்ணோன்னே நல்லா காத்தடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஸ்கின் வந்து அந்த காத்தை வந்து உணரும் தன்மையை நமக்கு கொடுக்கிறது. அப்ப எப்படி நம்ம முதல்ல சொல்லப்படக்கூடிய ரேஷனலிசம், நீங்க எல்லாத்தையும் வரிசையா ஒரு பாடத்தை பார்க்கையில் முதல் பார்த்த அனைத்து பாடங்களையும் பார்த்தீர்கள்னால், this for a comparative study, the comparative for religion, the comparative for philosophers, this is a very important of the philosophical system. நீங்க பிலாசபியில ஒன்றை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பிலாசபி வந்து மறந்து போயிடும். நீங்க ஒவ்வொரு பிலாசபியும் தொடர்பு படுத்தி பார்த்தீங்கன்னா தான்
உங்களுக்கு வந்து அந்த பிலாசபிக்கல் சிஸ்டம் என்பது மறக்காது. அப்ப ரெனே டேகார்ட்ஸை நீங்க இங்க நினைவு கூறணும். நம்ம இப்ப எம்பிரிசிசம் டேவிட் ஹியூமை பத்தி பார்த்தாலும் கூட அந்த ரெனே டேகார்ட்ஸை நீங்க இங்க நினைவு கூற வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அப்ப சமகாலத்தில் வாழ்ந்த 17th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய ரேஷனலிஸ்ட் என்ன சொல்றாரு? ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்ப அவருடைய சிந்தனை, நான் இருப்பதால் நான் சிந்திக்கிறேன், நான் சிந்திப்பதால் தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அது மாதிரி இந்த ஸ்பரிசம் வந்து இந்த காத்து நம்ம கையில பட்டோடனே நம்மளால உணர முடியுது அப்படின்னா இஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஐம்புலன்களின் மூலமாக நாம் உணரக்கூடிய அறிவு. இந்த இந்த அறிவு என்பது நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார் எக்ஸிஸ்ட் நாலேஜ். நீங்க வந்து புதுசா வந்து ஒரு அறிவு வந்து நான் வந்து அறிவு பெற்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாலேஜ் வேற, மெமரி வேற. நீங்க அதை வந்து ரொம்ப முக்கியமா, ஏன்னா பிலாசபிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. நீங்க வந்து அறிவை வந்து நீங்க அறிவுன்றது எது சொல்லுவீங்க, மெமரின்றது எது சொல்லுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வியப்பா இருக்கும். இப்ப நீங்க எடுத்த உடனே ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம கிட்ட இங்க பக்கத்துல வந்து ஒரு ஸ்டேப்லர் இருக்கு. இந்த ஸ்டேப்லர் வந்து பின்னடிக்கும். ஒரு பேப்பரை வந்து ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு பின்னடிக்கக்கூடிய ஒரு ஸ்டேப்லர். இந்த ஸ்டேப்லர் அப்படின்றத வந்து நான் இப்படி காட்டின உடனே யுவர் ஐஸ், நீங்க வந்து உங்களுடைய கண்களால் இதை வந்து பார்க்க முடியுது. அப்ப இதை கண்களால் பார்த்தோன்னே நீங்க என்ன பண்றீங்க? இது வந்து ஸ்டேப்லரு அப்படின்னு உங்களால வந்து தெரியுது. அப்படின்னா நீங்க இப்ப பார்த்த ஸ்டேப்லர் வந்து நீங்க இப்ப சொல்லக்கூடிய விஷயம் வந்து நாலேஜா மெமரியா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை வந்து நம்ம முன்வைக்கிறோம். அப்ப இந்த கேள்விக்கு வந்து என்ன பதில் அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிங்க. அதாவது இத நீங்க பார்த்த உடனே இந்த பொருள் என்ன அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது சம்பந்தமான அறிவு என்பது ஆல்ரெடி ஃபார் ரிஜிஸ்டர் ஆன் யுவர் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. அதே உங்களுடைய குழந்தை இருக்காங்க, சின்ன குழந்தை, அது வந்து இந்த ஸ்டேப்லரே பார்த்ததே கிடையாது இது வரையும். அப்ப அந்த குழந்தைக்கு வந்து இதை வந்து நீங்க காட்டுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து பாக்குது இது என்ன அப்படின்னு கேட்கிறப்ப இதை நீங்க சொல்றீங்க திஸ் இஸ் ஸ்டேப்லர் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேப்லர் வந்து குழந்தையோட மைண்ட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆயிருது. அப்ப அடுத்த முறை நான் இந்த ஸ்டேப்லரை காட்டுறப்ப குழந்தைக்கு வந்து ரீப்ரசன்டேஷன் சொல்றோம். இந்த மெமரி நாலேஜை வந்து இந்த மைண்டோடைய சிஸ்டத்தை வந்து ரீப்ரசன்டல் மெமரின்னு சொல்றோம். அதை வந்து அது யோசிச்சு பார்க்குது. இது நம்ம பார்த்தோம் எங்கேயோ ஸ்டேப்லரு, இது வந்து ஸ்டேப்லரு அப்படின்னு சொல்றோம். அப்ப நமக்கு முதலில் கிடைக்கக்கூடியவை, பெறப்படக்கூடிய சோர்சஸ் வந்து நமக்கு வந்து அந்த அறிவாக கிடைக்கிறது. நமக்கு அடுத்ததாக நாம் அந்த அறிவை நாம் பயன்படுத்துகிற பொழுது அது நம்மளுடைய ஞாபகமாக, மெமரி, இந்த நாலேஜ் வந்து இந்த மைண்ட்ல போய் உட்காந்து ஸ்டோர் ஆகணும். இந்த ஸ்டோர் ஆனாதான் அந்த மெமரி வந்து நம்மளுக்கு வந்து உருவாகும். மெமரி போயிருச்சு, நம்மளுடைய நினைவு போயிருச்சு அப்படின்னா இதை நம்ம காட்டினா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது, நிச்சயம் சொல்ல முடியாது. நீங்க வந்து பிலாசபிக்கல் சிஸ்டத்துல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க வந்து சைக்கலாஜிக்கலான ஆஸ்பெக்ட்ஸையும் வந்து அவங்க வந்து சொல்றாங்க. எல்லா விதமான சிந்தனைகளையும், எப்படி மனிதனுடைய மனம் இருக்க முடியும், அந்த மனம் என்பது இந்த மைண்டை வந்து எப்படி நம்ம மனதை எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும், மனதை எவ்வாறு நாம் மனதுக்குரிய தன்மைகள் எல்லாம் விளக்குறாங்க. ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொரு பிலாசபர்ஸும் மைண்டை பத்தி பேசுறாங்க. நீங்க வந்து ஈவன் அந்த இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டத்தை கூட பாத்தீங்கன்னா மைண்ட் அண்ட் பாடி, மனதிற்கும் உடலுக்குமான தொடர்பு நிறைய பேசுறாங்க. நீங்க வெஸ்டர்ன் பிலாசபியை விட இந்தியன் பிலாசபிக்கல் சிஸ்டத்துல மைண்ட் அண்ட் பாடியை பத்தி அனைத்து விதமான தத்துவ அறிஞர்களும் அவர்களுக்கு உண்டான கருத்துக்களை நிலைநிறுத்தி செல்கிறார்கள். அது மத்தூராக இருந்தாலும் சரி, ராமானுஜராக இருந்தாலும் சரி, சங்கரராக இருந்தாலும் சரி. அப்படி பார்த்தீர்கள் இந்த வெஸ்டர்ன் பிலாசபி என்று சொல்லப்படக்கூடிய மேற்கத்திய தத்துவ சிந்தனைகளில் டேவிட் ஹியூமும் இந்த மனதை பற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு உரையாடலை நிகழ்த்துகிறார். எவ்வாறு மனிதனுடைய இந்த மனதும் என்பது உடனடியாக அந்த அறிவை என்பது அதனுடைய அனுபவம், அந்த அனுபவத்தின் மூலமாக, அனுபவத்தின் உணர்வுகளின் மூலமாக, இந்த ஐம்புலன்களின் மூலமாக, இந்த உடல்களிலால் ஏற்படக்கூடிய மனிதனுடைய இந்த 5 சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு என்பது இந்த ஒரு அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிறது.
இந்த அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு என்பதுதான் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அறிவினுடைய ஒரே ஆதாரம் அல்லது புலன்கள் மட்டுமே நமக்கு அறிவை வழங்க முடியும் என்ற பார்வையை நமக்கு நிலைநிறுத்துகிறது. மற்ற எந்த விதமான சிந்தனைகளும் நிலைநிறுத்த முடியாது என்று கருதுகிறார். ஏனெனில் அது அனைத்துமே நமக்கு ஒரு விதமான ஐம்புலன்களின் வழியாக மட்டுமே நாம் அனைத்து விதமான கருத்துக்களையும் அனைத்து விதமான உணர்வுகளையும் பெறுகிறோமே தவிர, மற்ற எந்த விதமான சப்போர்ட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டலேஷன் என்று சொல்லப்படக்கூடிய சப்போர்ட்டிவ் இதுல இருந்து நாம் எதையுமே பெற இயலவில்லை என்ற ஒரு வாதத்தினை முன்வைக்கிறார் டேவிட் ஹியூம். லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் டேவிட் ஹியூம். அவருடைய டேவிட் ஹியூமினுடைய இந்த அனுபவவாதத்தினுடைய அறிவு மற்றும் மனித கோட்பாடுக்கான யதார்த்தவாதம் என்பதனுடைய ஒரு புறம் இருந்தாலும் கூட, அடுத்ததாக எவ்வாறான இந்த எம்பிரிசிஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய இந்த எம்பிரிசிசம் அனுபவவாதம் என்பது அதனுடைய அந்த ஸ்கோப் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு காமனா டேவிட் ஹியூமினுடைய சொல்லா என்பது எவ்வாறு இருக்கிறது? இந்த எம்பிரிசிசம் ஒட்டுமொத்தமாக எம்பிரிசிசம் எதை என்னவெல்லாம் அதனுடைய லிமிட்டேஷன்ஸ், அதனுடைய நோக்கம் என்ற பல்வேறு விதமான வடிவமைப்புகள் என்ன என்று பார்த்தோமேனால், empiricism is limited to knowledge about the natural world and does not account for knowledge about other areas such as ethics or mathematics. Subjectivity. Sense experience is subjective and can vary from person to person என்று சொல்கிறார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரையறுக்கப்பட்ட நோக்கம் என்று பார்த்தோமேயானால், அனுபவவாதம் என்பது இயற்கை உலகத்தை பற்றிய அறிவுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது என்றும், மற்றும் நெறிமுறைகள் அல்லது கணிதம் போன்ற பிற பகுதிகளை பற்றிய அறிவை கணக்கிட முடியாது. அகநிலை சப்ஜெக்டிவிட்டி என்று சொல்லப்படக்கூடிய அகநிலை கருத்துக்கள் படி புலன் அனுபவம் அகநிலை மற்றும் நபருக்கு நபர் மாறுபடும் என்று கூறுகிறார். அதாவது இந்த எம்பிரிசிஸினுடைய வாதம் என்பது அனுபவத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்று பார்த்தோமேயானால், நாம் மற்றபடி ஒரு உலகத்தை பற்றிய இந்த இயற்கை சம்பந்தமான மற்றும் உலகத்தினுடைய அனுபவம் போன்ற அறிவு, நாலேஜ் என்ற போன்ற பல்வேறு விதமான வடிவங்களிலிருந்து பார்க்கிற பொழுது அதை நாம் ஒரு குறிப்பிட்டு இதை நாம் அறிகிறோம் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி, ஆனால் ஒரு கணிதம் போன்ற ஒரு துறை சார்ந்து ஒரு பொருள் சார்ந்து நாம் அதை நம்ம அந்த லிமிடேஷனுக்குள்ள கொண்டு வரோம்னா அதை கொண்டுட்டு வர முடியாது. ஏன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா, அது அக்யூரேசி. அந்த அக்யூரன்சியில நீ அனுபவத்தை செயல்படுத்த முடியும், ஆனால் அதை உணர்வது என்பது கடினம். அப்ப இந்த புலன் அனுபவத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய இந்த அகநிலை சம்பந்தமான விஷயங்கள் என்பவை எனக்குரிய ஒரு அனுபவம் என்பது அடுத்தவருக்கு கிடைத்திருக்குமா என்றால் அது கிடையாது. அப்ப என்னுடைய அனுபவம் என்பது வேறு, அடுத்த நபருடைய அனுபவம் என்பது வேறு. அப்ப ஒவ்வொரு நபர்களுக்கிடையான அனுபவம் என்பது டிஃபரன்ஷியேட் பண்ணும். அது ஒரே அனுபவ அறிவாக நாம் கருத முடியாது என்ற ஒரு கருத்தினை எம்பிரிசிசம் என்பது முரண்வைக்கிறது. These methods may struggle to capture the richness and nonsense present in certain social, cultural or psychological context. Another challenges is the potential for confounding variables or biases during data collections impacting result accuracy. என்ன அப்படின்னா, இந்த முறைகள், இந்த சமூக முறைகளை மெத்தட்ஸ் ஆஃப் மே ஸ்ட்ரகிள் கேப்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, சமூக கலாச்சார அல்லது உளவியல் சூழல்களில் இருக்கும் செழுமையையும், சமூக கலாச்சார அல்லது உளவியல் சூழல்களில் இருக்கும் செழுமையையும் நுணுக்கங்களையும் கைப்பற்ற போராடலாம். இந்த அனுபவவாதத்தினுடைய முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோசியல் ஆஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கல்ச்சுரல் சம்பந்தமான ஒரு கலாச்சாரம் குறித்த ஒரு உரையாடல்களாக இருந்தாலும் சரி, அல்லது மன ரீதியான ஒரு உளவியல் சிந்தனை கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அவற்றினுடைய மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு சொல்லாடல்களையும் அதனுடைய செழுமை என்று சொல்லப்படக்கூடிய அதனுடைய வளர்ச்சிக்கான காலங்கள் போன்றவைகளை அதையெல்லாம் அனுபவத்தின் மூலமாகத்தான் என்ற ஒரு கருத்தை முன்வைத்து அவை தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள முயற்சி செய்யலாம். மற்றொரு சவாலானது தரவு சேகரிப்பின், நம்ம போய் ஃபீல்டு ஒர்க்ல போய் டேட்டா கலெக்ஷன் என்று சொல்லிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி
தரவு சேகரிக்கக்கூடிய போது குழப்பமான மாறிகள் அல்லது சார்புகளின் சாத்தியக்கூறுகள் முடிவு துல்லியத்தை பாதிக்கும். என்ன அப்படின்னா, இந்த நீங்க கலாச்சார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உள்ள சூழலில் இருக்கும் செழுமையும் நுணுக்கங்களையும் கைப்பற்றுவதற்கு பல்வேறு விதமான இசங்களை புகுத்தி நீங்கள் அதை புகுத்தி அது என்ன சொல்றது புகுத்தி ஒவ்வொரு விதமான சொல்லாடல்களையும் ஒவ்வொரு விதமான கருத்து முரண்பாடுகளையும் நீங்கள் வழிவகுக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் அந்த சமூகத்திலும் கலாச்சாரத்திலும் உளவியல் சூழலிலும் ஒவ்வொரு விதமான ஆஸ்பெக்டை ஒவ்வொரு விதமான ஆள்கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்கிறப்பையும் அவர்கள்ட்ட இருந்து தரப்படக்கூடிய அந்த தரவு பட்டியலுடைய வரிசைகளையும் பார்த்தீங்கன்னா நீங்க நினைக்கக்கூடிய அளவுக்கு சமமா இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதருக்கு மனிதர் அவருடைய அனுபவத்திற்கு அனுபவம் வேறுபடும். அப்ப அந்த அனுபவத்தின் மூலமாக வேறுபடக்கூடிய விஷயங்கள் என்பவை தரவுகளுடைய முடிவுகள் என்பவை மிக துல்லியமாக அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் கிடையாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ரிசல்ட்டை நீங்க மையப்படுத்தி இது இப்படி இருக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யறீங்க அப்படின்னா நீங்க கேட்கக்கூடிய நீங்கள் சேகரிக்கக்கூடிய தகவல் என்பவை முன்னுக்கு முரணாக அமையும். ஏனெனில் மனிதனுடைய மனம் என்பது இந்த புலன்கள் அறிவின் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய அறிவு என்பது வேறுபடும். மனிதர்களுக்கு மனிதர்கள் வேறுபடும் என்பதால் மனிதர்களிடையே நீங்கள் துல்லியமான ஒரு அனுபவம் சார்ந்த ரீதியாக நீங்கள் ஒரு பகுத்தறிவாதம் சார்ந்ததுன்னா அது வேற மாதிரியான ஒரு முடிவு கிட்டு செல்லும். ஆனால் இங்கு யதார்த்த நோக்கத்துடன் ஒரு அறிவு சார்ந்த ஒரு நோக்கத்துடனும் இல்லாமல் நீங்கள் எவ்வாறு ஒரு மனம் சார்ந்த முறையில் ஐம்புலன்கள் சார்ந்த ஒரு அனுபவ ரீதியாக நீங்கள் அதை திரட்டுகிற பொழுது தரவுகள் சேமிக்கிற பொழுது மனிதர்களுக்கிடையே மனிதர்கள் அவர்களுக்கான ஒரு உணர்வுகளின் மூலமாக அவர்களுக்கான புரிதல்களின் அடிப்படையில் உங்களுக்கு தரவுகளை கொடுத்தார்கள் என்றால் அந்த தரவுகள் என்பது உண்மையிலே மிக துல்லியமானதாக இருக்க முடியாது என்ற ஒரு கருத்தினை டேவிட் ஹியூம் அவர்கள் முன்வைக்கிறார். அப்ப டேவிட் ஹியூம் அவர்களுடைய இந்த கிரிட்டிசிசம் என்பது மிக முக்கியமான கிரிட்டிசிசமாக நாம் பார்க்கிறோம். அப்ப டேவிட் ஹியூம் அவர்களுடைய இந்த வாழ்க்கை காலத்தில் 1711 காலங்களில் இருந்து 1776 காலங்களில் வாழக்கூடிய இந்த வாழ்ந்த தத்துவ அறிஞருடைய கான்ட்ரிபியூஷன் என்று நாம் பார்க்கிறோம். ஏனால் உணர்ச்சிகள் பொதுவாக நாம் இதை பார்த்துட்டோம். இந்த எம்பிரிசிசத்தை நாம் எவ்வாறு ஒரு லைட்டா இதுவரையும் பார்த்ததை நாம் புரிந்து கொள்கிறோம் என்றால் ஹியூம் அவர்களை பற்றி புரிந்து கொள்ளால் அவர்களுடைய இந்த சொசைட்டி ஹவு டு கான்ட்ரிபியூட் ஆஃப் ஹியூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா உணர்ச்சிகள் பற்றிய ஹியூமினுடைய விவாதத்தினுடைய ஒரு நெடுநீண்ட ஒரு பங்களிப்புடன் ஒன்று அது மனித செயல்கள் இருப்பதாலும் ஒரு ஒரு ஆர்வத்தின் மூலமான ஒரு தூண்டப்பட வேண்டும் என்ற ஒரு சூழலிலும் ஒருபோதும் காரணத்தால் தூண்டப்படவே முடியாது என்ற ஒரு கருத்தினை உண்டு பண்ணுகிறார். அதாவது உணர்ச்சிகள் என்பது ஹியூமினுடைய வாதத்தின்படி ஒரு மனித செயல்கள் என்பவை ஒரு மனிதத்தினுடைய செயல்கள் என்பவை பேர் ஆர்வத்தின் மூலமாகத்தான் அது அந்த செயல்களானவை நடக்குமே தவிர இது உலகத்தில் எந்த ஒரு செயல்களாக இருந்தாலும் சரி மனிதனுடைய ஆசைகளினாலும் மனிதனுடைய மிகப்பெரிய சிந்தனை ஏற்பட்டு அதன் மேல் ஒரு பற்றுதல் உருவாகி பேர் ஆர்வத்தின் மூலமாகத்தான் ஒரு செயல் என்பவை செயல்பட முடியுமே தவிர கண்டிப்பான முறையில் ஏதேனும் ஒரு காரணத்தின் மூலமாக ஒரு செயல்கள் என்பவை நடைபெறுகிறது என்று சொல்கிறீர்கள். ஆனால் அந்த செயல்பாடு என்பது காரணத்தால் நடைபெறவில்லை என்ற ஒரு கருத்தினைத்தான் டேவிட் ஹியூம் அவர்கள் முன்வைக்கிறார். அப்ப காரணத்தினால் எந்த ஒரு செயல்களும் தூண்டப்படுவதில்லை, அவை அனுபவத்தின் மூலமாகவும் யதார்த்தத்தின் அடிப்படைகளின் வழியாகவே தூண்டப்படுகிறது என்பதுதான் டேவிட் ஹியூமினுடைய வாதமாக உள்ளது. அப்ப இந்த வாதம் என்பது அந்த காரணம் நடந்தவையாக ஊக்குவிக்கும் போது முற்றிலும் செயலற்றது என்று அவர் வாதிடுகிறார். மேலும் சில உணர்ச்சிகள் இல்லாமல் நாம் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது என்ற ஒரு வாதத்தை உண்மைக்கிறார். அதாவது நம்ம எந்த ஒரு செயல்பாடுகள் செய்தாலும் நமக்குன்னு ஒரு உணர்வு அந்த செல்ஃப் இம்ப்ரெஷன் சொல்லுவோம், எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அந்த தோணுதல் என்ற ஒரு அடிப்படை இல்லாமல் எந்த செயலும் ஈடுபடாது. அந்த உணர்வு என்பது அந்த வெளிப்பாடு எவ்வாறு வருகிறது என்பதை வைத்துதான் அந்த செயல்பாடு என்பது நடக்க முடியும் என்ற ஒரு கருத்தினையும்
டேவிட் ஹியூம் அவர்கள் முன்வைக்கிறார். அப்ப ஹியூமனுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் சரி, அந்த பங்களிப்புகளுடன் ஒன்றுக்கொன்று அந்த செயல்களினுடைய எந்த விதமான வேலைப்பாடுகளாக இருந்தாலும் சரி, அது செயல்களாக இருந்தாலும் சரி, அவை அனைத்துமே ஒரு விதமான ஆர்வத்தின் மூலமாக, அந்த உணர்ச்சிகளின் மூலமாகத்தான் தூண்டப்படுமே தவிர எவ்விதமான காரணங்களின் அடிப்படையில் தூண்டுவதற்காகவும் காரணத்தின் அடிப்படையில் செயல்படுவதற்கான வழிமுறைகளும் இல்லை என்பதுதான் டேவிட் ஹியூமனுடைய கருத்தாக செயல்படுகிறது. இதுல வந்து அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து தெளிவா சொல்லுகிறார். இந்த உணர்ச்சிகள் என்பதுதான் முக்கியம். கண்டிப்பா இந்த உணர்ச்சிகள் இல்லாம நாம் எந்த இதுலையும் எந்த செயல்களையும் நம்ம ஈடுபட மாட்டோம். ஒரு உந்துதல், அந்த உந்துதலின் மூலமாகத்தான் நாம் வேலைகள் பார்க்கிறோம். அந்த உந்துதல் இல்லாமல் நாம் வேலைகளை பார்ப்பது கிடையாது என்ற ஒரு ஆழமான சிந்தனையை வலியுறுத்துகிறார். அப்ப இவர் எப்படி செல்ஃப் அப்படின்றத பத்தி இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா மனிதனை பற்றி இந்த மன சிந்தனை பற்றியும் மனிதனுடைய மன அழுத்தம் மற்றும் மனதிற்கான ஒரு சிந்தனைகளை பார்க்கிற பொழுது கண்டிப்பான முறையில் செல்ஃப் ஆக்டிவிட்டி, செல்ஃப் ரியலைசேஷன் என்ற ஒரு பகுதியை பேசாமல் எந்த ஒரு தத்துவ அறிஞரும் சென்றிருக்க மாட்டார். மனிதனுடைய இந்த அறிவு சார்ந்த விஷயங்களிலும் யதார்த்தம் சார்ந்த விஷயங்களிலும் பேசக்கூடிய டேவிட் ஹியூம் அவர்கள் கண்டிப்பான முறையில் செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரியலைசேஷனை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்ப நம்ம இதுல இருந்து இந்த கருத்துக்களிலிருந்து நாம் பார்த்தோமே ஆனால் டேவிட் ஹியூமை வந்து நம்ம எப்படி உணரலாம், செல்ஃபை பத்தி அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சுயம் என்பது நம்முடைய பல பதிவுகளாகவும் மற்றும் யோசனைகளாகவும் ஒரு குறிப்பை கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. நம்மளுடைய இந்த சுயம் என்பது நம்முடைய பல பதிவுகள், நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய இந்த புலன் சார்ந்த அறிவின் மூலமாக கிடைக்க பலவிதமான அறிவுகள், பலவிதமான நிகழ்வுகள், நம்மளுடைய பல பதிவுகள் அனைத்துமே நம்மளுடைய யோசனைகளாக ஒரு குறிப்பை கொண்டிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு அபிப்பிராயம் தன்னை பற்றிய எண்ணத்தை ஏற்படுத்தினால், ஏதாச்சும் ஒரு அபிப்பிராயம் அந்த நம்மளுடைய அந்த எண்ணத்தை பற்றி ஏற்படுத்தினால், அந்த எண்ணம் நம் வாழ்க்கையின் முழு போக்கிலும் மாறாமல் தொடர வேண்டும். அந்த முறைக்கு பிறகு நாம் அதை தொடர்ந்து பின்பற்றி இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து தான் அவருடைய மிக முக்கியமான கருத்தாக பயன்படுகிறது. அதாவது சுயமாக மனிதன் சிந்திக்க வேண்டும். இந்த சுயம் என்பதை அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்த சுயம் என்பது நம்மளுடைய பதிவுகளாக, நம்மளுடைய மனம் சார்ந்த, நம்மளுடைய மனதிற்கு, நம்மளுடைய மனித மூளையில், நம்மளுடைய என்னுடைய இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய மூளையில் எந்த விதமான அறிவுகள் இருக்கிறதோ அந்த பதிவுகளை மட்டும் கொண்டு, அந்த பதிவுகளின் மூலமாக வரக்கூடிய யோசனைகளையும், அந்த யோசனைகளிலிருந்து ஒரு சில குறிப்புகளையும் கொண்டிருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு அபிப்பிராயம் என்னை பற்றிய எண்ணத்தை அது ஏற்படுத்தினால், அந்த எண்ணம் தான் நம் வாழ்க்கைக்கான ஒரு முழு போக்கிடும். ஒரு விஷயத்தை நீங்க பின்பற்றி அந்த சிந்தனை உங்களை சொல்லிருச்சு அப்படின்னா, அந்த சிந்தனையின் அடிப்படையில் வாழ்நாள் ஃபுல்லா நீங்க வாழ முடியும், வாழ வைக்கும் உங்களை. அந்த மைண்டுடைய தாட்ல தான் வாழ்க்கையின் முழு போக்கிலும் நம்மளுடைய வாழ்க்கையினை மாறாமல் தொடர வேண்டும். அவ்வாறு அந்த முறைக்கான பின்புறம் நம்ம அதவே ஃபார் கண்டினியூஸ். அது எப்ப அப்படின்னா, திஸ் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த அனுபவத்தின் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்க்கை தொடர முடியும் என்பதுதான் டேவிட் ஹியூமனுடைய வாதம். அப்ப டேவிட் ஹியூம் வந்து செல்ஃப் அப்படின்றத பத்தி என்ன விளைக்கிறார் அப்படின்னா, ஹூ ஆமை தான். நீ வந்து உன்னை அறிகிற, நீ எப்ப உன்னை அறிகிறையோ அந்த அறியக்கூடிய பகுதிகள், அந்த அறியக்கூடிய எண்ணங்கள், அறிபிரிவுகளான சிந்தனைகள், யோசனைகள் மற்றும் உனக்கு உண்டான ஆசைகள் போன்ற அனைத்தையும் நீ உள்ள வைக்கிறப்ப, அதுல இருந்து ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் உன்னை வழி நடத்தி செல்கிறது, உன் மனதை பாதித்து வழி நடத்தி செல்கிறது என்றால், அந்த சிந்தனை தான் உன்னுடைய சுயம். அந்த சிந்தனையினுடைய சுயத்தில் இருந்து நீ மாறுதல் கூடாது. அந்த சிந்தனையவே நீ கடைசி வரையிலும் பின்பற்றி சென்றேயானால் உன் வாழ்க்கை என்பது முழுமையடையும் என்ற ஒரு கருத்தினை டேவிட் ஹியூம் அவர்கள் கூறுகிறார். அப்ப செல்ஃபினை பற்றிய அவருடைய சிந்தனை என்பது மிக அற்புதமான சிந்தனையாக நிகழ்கிறது.
அப்ப டேவிட் ஹியூம் அவர்கள் இந்த மனநிலைகள் மற்றும் மனிதத்தினுடைய உணர்வுகள் பற்றிய ஒரு கோட்பாடை உருவாக்குகிறார். என்ன அப்படின்னா, உணர்வுகள், பதிவுகள் மற்றும் இந்த யோசனைக்கான மாறாக பிரிக்கப்படுகிறது. இந்த உணர்வுகளும் பதிவுகளும் யோசனைக்கான ஒரு சிந்தனையாக பிரிக்கப்படுகிறது. அப்ப யோசனைகளுக்கு இடையான வேறுபாடு உணர்வு மற்றும் சிந்தனைக்கு இடையான வேறுபாடாகும். இந்த ரெண்டுக்கு இடையான வேறுபாடு என்பது சிந்தனைக்கும் உணர்வுகளுக்கும் இடையேயான ஒரு வேறுபாடாக கருத முடிகிறது. அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப டேவிட் ஹியூம் அவர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த உணர்ச்சிகள் தான் நமக்கு என்ன செய்யுது? உணர்ச்சிகள் மூலமாகத்தான் நாம் இந்த உணர்ச்சிகளின் வழியாக வெளிப்பாட்டின் மூலமாக யதார்த்தத்தையும் அனுபவத்தின் மூலமாக பெறக்கூடிய அறிவுகளை நாம் உட்படுத்தி இந்த மனதினை ஒரு சொல்லாடலுக்கும் உரையாடல்களுக்கும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய வண்ணம் ஏற்படுத்துகிறோம் என்றால் அதனுடைய சாராம்சத்தில் இந்த பதிவுகள் என்பவை இடையிலான வேறுபாடு, இந்த யோசனைகளுக்கும் அந்த பதிவுக்கும் இடையான வேறுபாடு என்பது உணர்வு மற்றும் சிந்தனைக்கு இடையிலான வேறுபாடாக கருத முடியும் என்று கூறுகிறோம். அடுத்ததாக எம்பிரிசிசம். நம்ம எப்படி எம்பிரிசிசத்தை பத்தி நம்ம ஒரு ஷார்ட்டா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, கிரிட்டிசிசத்தை பார்க்கிறோம்னா, அனுபவவாதம் அறிவு மற்றும் யதார்த்தத்தின் ஒரு தன்மை பற்றிய விளக்கத்தை அளிக்கிறது. அனுபவவாதம், இந்த எம்பிரிசிசம் என்று சொல்லப்படக்கூடிய அனுபவவாதம் என்பவை அறிவு மற்றும் யதார்த்தத்தினுடைய ஒரு விதமான ஒரு தன்னை பற்றிய ஒரு விளக்கத்தை அவை கூறுகிறது. விளக்கத்தை அளிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றுள்ளது. ஆனால் அந்த திறன் இல்லாததால் அவை விமர்சிக்கப்படுகிறது. இந்த விமர்சனம், த தியரி ஆஃப் எம்பிரிசிசம் என்பது வேறு, கிரிட்டிசிசம் என்பது வேறு. அப்ப எப்பொழுது அனுபவவாதம் என்பது விமர்சிக்கப்படுகிறது என்றால், அறிவு மற்றும் யதார்த்தத்தினுடைய தன்மை பற்றிய விளக்கத்தை அளிக்கும் திறன் இல்லாததால் அனுபவவாதம் என்பவை விமர்சிக்கப்படுகிறது. அந்த திறன் இருந்திருந்தால், அந்த திறன் இருக்குமே ஆனால் அனுபவவாதம் என்பவை விமர்சனத்திற்கு உள்ளாகப்படுவது என்பது அரிதான ஒரு செயலாக கருத முடியும். அப்ப நம்மளுக்கு எப்ப நம்மளுடைய இந்த பலம் என்பவை இல்லாமல் போகிறதோ அப்பொழுது நாம் விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம் என்ற ஒரு கருத்தினை முடிவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்ப இதோட முடிஞ்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அறிவை நாம் எவ்வாறாக நாம் பெற வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்கப்படுகிறது. அப்ப அறிவை நாம் எவ்வாறு பெறுகிறோம் என்றால், அந்த அறிவை பெறுவதிலுடைய கருத்துக்கள் மற்றும் இந்த பகுத்தறிவுகளினுடைய பங்கு கணக்கிட ஒரு இயலாமையால் விமர்சிக்கப்படுகிறது. அப்ப இந்த அறிவு பெறக்கூடிய ஒரு சூழலையும் இந்த கருத்துக்களையும் நாம் பெறப்படுவதற்கு ஒரு சில விதமான ஒரு முறையீடுகள், ஒரு பகிர்ந்தளிப்பு போன்ற பல்வேறு விதமான அது உரையாடல்களாக கூட நிகழலாம். அப்ப அந்த மாதிரி நிகழ்றப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த பகுத்தறிவினுடைய பங்களிப்பு என்பதை நம்மளால கணக்கிட முடியல. ஏன் அப்படின்னா, காரணம் அது ஒரு சமமான ஒரு விஷயமாக இருக்கப்படுவதில்லை என்பது. அப்ப இதுல சொல்லப்படக்கூடிய இந்த உணர்வு, அனுபவவாதத்தினுடைய உணர்வு மூலமாகவும் நாம் தெரிந்திருக்கக்கூடிய இந்த கிரிட்டிசிசம், அனுபவவாதத்தை எவ்வாறாக எதிர்க்கிறாங்க. திஸ் இஸ் ஃபார் ஃபியூச்சர், ஃபியூச்சர் இஸ் ஃபார் நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் எம்பிரிசிஸ்ட்ல. இப்ப டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 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 எம்பிரிசிசத்தினுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலன் எப்பொழுது அனுபவத்திலிருந்து பெறப்படாத ஒரு தருக்க மற்றும் கணித அறிவை, கணிதத்தினுடைய அறிவு போன்றவைகளை பெறுகிறதோ அந்த அறிவை அனுபவவாதத்தினால் கணக்கிட முடியாது என்று சொல்கிறார். அதாவது புலன் அனுபவத்திலிருந்து பெறப்படாத தர்க்க மற்றும் கணித அறிவுகளை, புலனறிவு என்று சொல்லப்படக்கூடிய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் என்று நாம் எல்லோராலும் கருதப்படக்கூடிய அந்த சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக பெறக்கூடிய அறிவுகளை, அந்த அறிவு போன்ற சில சொல்லாடல்கள் மற்றும் உரையாடல்களை நாம் கண்டிப்பான முறையில் வெறும் அறிவினை வைத்து மட்டும், அந்த அறிவினுடைய பாதைகளை வைத்து மட்டும் நம்மால் அவற்றினை கணக்கிட முடியாது என்ற ஒரு கருத்தினையும் டேவிட் ஹியூம் அவர்கள் முன்வைக்கிறார்கள் இந்த கிரிட்டிசிசம் ஆஃப் எம்பிரிசிசம் என்ற ஒரு விஷயத்தில். அப்பொழுது டேவிட் ஹியூம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான முரண்பாடுகளுடன் இருந்தக்கூடிய 17வது நூற்றாண்டு காலத்தில்
ஒரு அனுபவவாதத்தின் மூலமாக நாம் எவ்வாறு அறிவினை பெறுவது, இந்த அனுபவத்தின் மூலமாக இருக்கக்கூடிய உடல் உணர்வுகள் மற்றும் மன அழுத்தம் போன்ற பல்வேறு விதமான சிந்தனைகளை நமக்குள் நிலைநாட்டியிருக்கிறார் என்றால் கண்டிப்பான முறையில் அது மிகவும் பாராட்டத்தக்க ஒன்றாக கருதப்படுகிறது. அப்ப அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த தத்துவ அறிஞர்களுக்கு மத்தியில் எவ்வாறெல்லாம் இந்த சமூகத்தினுடைய உறவுகளும் சமூகத்தினுடைய பாதைகளும் சமூகத்தினுடைய நாம் நினைக்கக்கூடிய கருத்துக்களும் ஒன்றாக அமைய முடியும், அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கிடையுமான கருத்துக்கள் என்பவை எவ்வாறாக வேறுபடுகிறது என்ற ஒரு சிந்தனையையும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் என்பது நிலவுகிறது. அப்ப இந்த 3 விதமான ஸ்ட்ரீம்களிலும் மனிதனுடைய இந்த கலாச்சார முறை என்பது எவ்வாறு பயணிக்க வேண்டும், அந்த பயணத்தின் மூலமாக நாம் எவ்வாறு நன்மை அடைகிறோம் என்பதெல்லாம் மிகவும் முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் பார்க்கிறோம். அப்ப 1717 காலங்களில் முதல் சுமார் 1776 காலம் வரை 17வது நூற்றாண்டுகளில் வாழ்ந்த டேவிட் ஹியூம் என்பவர் தன்னுடைய சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய புலன் சார்ந்த அறிவுகளின் மூலமாக, இந்த 5 உறுப்புகளின் மூலமாக பெறக்கூடிய அறிவுகளை பெறப்பட்ட இந்த தத்துவத்தினான நோக்கத்தினை எவ்வாறாக வடிவமைத்துள்ளார் என்றால், சென்சரி எக்ஸ்பீரியன்ஸ், இந்த சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், உடலினுடைய அந்த உணர்வுகளின் மூலமாக பெறப்படக்கூடிய அறிவுகளை யதார்த்தமாக மற்றும் அதை நினைவாற்றலுக்கு உட்படுத்தி எவ்வாறாக ஒரு மனிதன் அதனை அனுபவவாதத்தின் மூலமாக ஒவ்வொரு விஷயத்தையும் கண்டறிய முடியும் என்பதை டேவிட் ஹியூம் அவர்கள் அழகாக நமக்கு கூறியிருக்கிறார்கள். அப்ப கான்ட்ரிபியூட், அவருடைய இந்த உணர்ச்சி என்பது அனைத்துமே ஒரு ஆர்வத்தின் அடிப்படையால் தான் நிகழ்கிறதை தவிர எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவை நிகழ்த்தப்படவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைக்கிறார். அப்ப எம்பிரிசிஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜான் லாக், பெர்க்லி, டேவிட் ஹியூம் ஆகிய மூவர்களிலும் உடைய சிந்தனை என்பது மிக வியக்கத்தக்க சிந்தனையாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை கூறி இந்த எம்பிரிசிசம் என்பது எவ்வாறாக கருத்துக்களையும் எவ்வாறான முரண்பாடுகளையும் சந்திக்கிறது என்ற ஒரு சூழலையும் நாம் இன்று பார்க்கிறோம். அப்ப அது ஒரு கலாச்சாரத்தினுடைய சிதைவுகளாக இருந்தாலும் அல்லது சமூகத்தினுடைய சிதைவுகளையும் உளவியலுக்கான ஒரு கருத்துக்களையும் நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொன்றையும் கட்டுடைக்கக்கூடிய ஒரு சூழல்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனைகளாக உருவாகியுள்ளது. ஏனெனில் இந்த சிந்தனைகள் இருப்பதால் தான் அந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஒரு வார்த்தை என்பது உருவாகி இருக்கக்கூடும் என்ற எனது சிந்தனையும் உண்டு. அப்போ 17வது நூற்றாண்டுகளில் எவ்வாறு ஒரு சமூகத்தினுடைய கட்டமைப்பு எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த கலாச்சாரத்தினுடைய சிந்தனைகள் எவ்வாறு மையம் கொண்டு இருக்க வேண்டும் மற்றும் மனிதனுடைய உளவியல் சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்து அவர்களுடைய மனதிற்கு நோக்கத்துடன் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய அறிவு காண்பது எந்த அளவிற்கு ஒரு விஸ்தரிமானதாக இருக்க முடியும் என்பது வியப்பாக. அப்ப அந்த அறிவின் மூலமாக நமக்கு தந்துள்ள அனைத்து விதமான தத்துவ கருத்துக்களும் ஒவ்வொன்றும் போற்றத்தக்கதாக அமைகிறது. அப்ப எந்த ஒரு சூழலிலும் அனுபவம் என்பதுதான் முக்கியமாக அமைகிறது என்ற ஒரு கருத்தினையும் மற்றும் எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் சரி அதனுடைய சாத்தியக்கூறுகளை நாம் ஒரு முழுமையான ஒரு கருவியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு தத்துவத்தினையும் டேவிட் ஹியூம் அவர்கள் நமக்கு விளக்குகிறார். நன்றி.